உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு மிக மிக அற்புதமான பயிற்சியாக கருதப்படுகின்ற சுக்கிர பயிற்சி பலன்களை பற்றி 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, எந்தெந்த விஷயங்களை ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த சுக்கிர பயிற்சி வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை கொடுத்துரும்? இந்த சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னா வருகின்ற ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் மொத்தம் 26 நாட்களுக்கு தான் இந்த பயிற்சி பலன்கள் நடக்க போகுது. இந்த 26 நாட்களில் என்ன சார் பெரிய மாற்றம் வந்துடும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஒரு அற்புதமான ஒரு கிரகம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது சூரியனை வலசுழியாவும் தன்னைத்தானே இடசுழியாவும் சுற்றி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம். இந்த சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில் நல்லா பலமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவருடைய வாழ்க்கையில் பொருளாதார வளர்ச்சி அவருக்கு தேவைக்கு மேலே அதிகமாக இருக்கும். சொகுசான வாழ்க்கை, இன்பமான மகிழ்ச்சியான வாழ்க்கை யாருக்கு இருக்குது அப்படின்னா இந்த சுக்கிரன் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகத்தில் இருக்குது. இப்போ 12 ராசி என்பவர்களுக்கும் ஒரு ராசிக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய, அதாவது காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் சொல்லக்கூடிய கடக ராசிக்கு பயிற்சி ஆக போகிறார். இது ரொம்ப விசேஷமான பயிற்சி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலபுருஷனுக்கு கேந்திர ஸ்தானத்தில் அந்த சுக்கிர பகவான் வரார். அந்த சுக்கிர பகவான் வரும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் பொருளாதார வளர்ச்சி வரும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகமாக இருக்கும், கணவன் மனைவி அன்னுண்ணியம் அதிகமாக இருக்கும். அதே போல் பொருளாதார தேவைகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போ பிஸ்னஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு பணம் வரும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த சுக்கிர பகவான். அதனால தான் பார்த்திங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சியை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் பார்த்திங்கன்னா சில பேருக்கு நெகட்டிவாக கூட இருக்கலாம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. காரணம் என்ன, நிறைய பேர் சொல்லுவாங்க சுக்கிரதேசம் நடந்துமே எனக்கு ஒன்றும் நடக்கலை, சுக்கிரதேசம் நடந்துமே எனக்கு கஷ்டம்தான் படுறேன். அது காரணம் உங்கள் ஜாதகத்தில் அந்த சுக்கிரன் பலமாக இல்லாத போது கண்டிப்பாக அது மாதிரி நடக்கும், நடக்காமலாம் இருக்காது. அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்தெந்த இடத்துல இருந்து அந்த சுக்கிரன் பலத்தை கொடுக்க போகிறாரு, யோகத்தை கொடுக்க போகிறாரு, இல்லை ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையில் கொடுக்க போகிறாரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பயிற்சி. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மகர ராசிக்கு 5ஆம் அதிபதி சுக்கிர பகவான், அது மட்டும் இல்லாமல் 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய யோகாதிபதி சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய நிவர்த்தி ஸ்தானத்தில் பயிற்சி ஆக போகிறார். ரொம்ப ஒரு விசேஷமான அமைப்பு. நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, கடன் பிரச்சனை சார், வேலை இல்லை சார், இந்த கடன் பிரச்சனைலேருந்து என்னால் வெளில வர முடியல, தேவையில்லாத அதனால் பலவிதமான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதனால் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, இதனால் குழந்தைங்கள் கூட சண்டை, இதனால் பக்கத்து வீட்டில் சண்டை, எல்லா விதத்துலேயும் சண்டைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. எப்போ 7.5 சனி வந்துச்சோ அதுலேருந்து ஒரு நிம்மதியே வாழ்க்கை போயிடுச்சு எனக்கு அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கிர பகவானால் உங்களுக்கு அனைத்து விதமான பிரச்சனைகளிலும் நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. ஏன்னா இந்த மகர ராசி என்பவர்கள் அப்படின்னு சொன்னாவே உழைக்கக்கூடியவர்கள், நல்லா உழைப்பாங்க, நிறைய சம்பாதிக்கும்னு நினைப்பாங்க. அப்படி நல்லா சம்பாதிச்சு கொடி கட்டி பறந்துட்டு இருந்த காலம்லாம் இருந்துச்சு சார். ஆனால் மாதிரி இல்லை, இப்போது என் வாழ்க்கையே மோசமாக போயிடுச்சு, நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தில் மாட்டிகிட்டு இருக்கேன், இதுலேருந்து வெளியில் வருவனான்னு தெரில, இது புதக்கொடியாக மாறிடுமான்னு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு முதல்ல நீங்கள் அந்த பிரச்சனைலேருந்து வெளில வருவீங்க, கவலையப்படாதீங்க. நிறைய மகராசி என்பவர்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் மகர ராசின்றதை முதல்ல மறந்துடுங்க. என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, உண்மை அதுதான். நிறைய மகராசி என்பது ரொம்ப நெகட்டிவாகிட்டீங்க. எனக்கு குரு 6ல் வந்துட்டார், எனக்கு ராகு 2ல் வந்துட்டார், எனக்கு ஏற்கனவே 7.5 சனி சார், நான் அதுலேருந்தே கஷ்டப்பட்டுருக்கேன் சார். இந்த மாதிரி மன ரீதியான பாதிப்புகள் நிறைய வந்துடுச்சு. அந்த மன ரீதியான பாதிப்புலேருந்து வெளியில் வந்துட்டீங்க அப்படின்னாவே சேஃப். அந்த மன ரீதியான பாதிப்புலேருந்து வெளியில் வர முடியல சார், ஏன்னா கடன் பிரச்சனை அதிகமாகிட்டே இருக்குது, வாய்ப்புகளே இல்லை, தெரியல, எனக்கு கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு சேஞ்சஸுமே தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இந்த 26 நாட்கள்லேருந்து உங்களுக்கு தொழிலில் ஒரு மாற்றங்கள் வரும், ஏற்றங்கள் வரும். நீங்கள் என்ன பண்ணணுன்னா,
இருக்கிற இடத்துல விட்டுட்டு நீங்கள் வெளியில் போய் பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிங்க. நிறைய மகர ராசி என்பது கடன் பிரச்சனை, ஃபோன் எடுக்க முடியல, செய்யலை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது சார்ன்றாங்க. என்ன பண்ணிட்டீங்க, அப்படியே ஒரு இடத்துல கன்ஃபைன்ட் ஆகிட்டீங்க. ஒரே இடத்துல அப்படியே மாட்டிட்டு அப்படியே யோசிக்க முடியாமல் முடிச்சுட்ருக்கீங்க. எதை எடுத்தாலும் ஒரே பிரச்சனை, நம்மளுக்கு நடக்காது, போகாது, வராதுன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. அதுலேருந்து உடச்சி வெளியில் வாங்க. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். உங்களால் அந்த கடன் பிரச்சனைலேருந்து வெளில வர முடியும். வெளியில் போங்க. வெளில அட்லீஸ்ட் என்ன பண்ணுங்கள், ஒரு பைக் எடுங்க, இல்லை உங்கள் காரை எடுங்க. அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் நான் சுற்றுவேன். பைக்கில் சுற்றினா ரொம்ப நல்லது. அதை நீங்கள் ட்ராவல் பண்ணுங்கள். எவ்வளோ பிரச்சனையாக இருக்கட்டும், அந்த ஒரு 15 கிலோமீட்டர் நீங்கள் ஒரு நாள் சுற்றுனீங்க. நான் வெளில போனேன் சார், நான் கஸ்டமரை பார்த்தேன் சார், இந்த இதுக்காக போனேன் சார், ஏதோ ஒரு வேலையை எடுத்துகிட்டு சுற்றுங்க. அதை செஞ்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தொழிலில் மாற்றங்களையும் வாய்ப்புகளையும் பொருளாதார வரவுகளையும் கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் வேலை இல்லாதவர்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் வேறு ஏதாவது ஒரு இடம் மாறி வேலை மாற்றம் பண்ணுங்க. வேலையை தேடுங்க. இப்போ நீங்கள் ஒரு சென்னையில் இருக்கீங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு ஊரில் இருக்கீங்க. நீங்கள் இருக்கிற இடத்துலையே தேடாமல் நான் வேறு இடத்துல போய் தேடுவேன். அது ஃப்ரெண்ட்ஸ் வீடாக இருக்கலாம், ரிலேட்டிவ் வீடாக இருக்கலாம், எங்கேயாவது ஒரு இடத்துல போய் ஊர் மாறி வேலை தேடினா கண்டிப்பாக கிடச்சிரும். அது எவ்வளோ நாள் வேலை இல்லாமல் தான் சரி, 2 வருஷமாக இல்லாமல் இருக்கேன் சார், 3 வருஷமாக இல்லாமல் இருக்கேன் சார் அப்படின்னு சொன்னால் கூட, இல்லை 2 மாதமாக இல்லைன்னா கூட நீங்கள் வேறு ஊர் மாறி தேடுங்க, கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் இந்த நிலை யாருக்கு இருக்குது அப்படின்னா, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் இருக்குது. வெளிநாட்டிலையும் பிஸ்னஸில் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய மகர ராசி என்பது இருக்காங்க. வெளிநாட்டிலையும் வேலை இல்லாமல் வேலை போய், இல்லை கம்பெனி மூடி வேலை போய், இல்லை தேவையில்லாத ஒரு அலிகேஷனில் வெளில வர வேண்டிய சூழ்நிலை, இல்லை வேலை உங்களுக்கு இல்லை, உங்கள் பொசிஷன் இல்லைன்னு சொல்லி வெளில வரக்கூடிய சூழ்நிலாம் இருந்திருக்கு. அவங்களுக்கு எல்லாருக்குமே இடம் மாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் உண்டு. அதற்கான முயற்சிகளை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதே போல் வேலை மாற்றம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இருக்கிற இடத்துல தேடாதீங்க. முதல்ல நீங்கள் அதிலேருந்து மாறுங்க. இல்லை சார், நான் என் ஃபேமிலி இருக்குது, என் ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தைங்க எல்லாம் இருக்காங்க. ஆனால் நீங்கள் நல்லா இருந்தால் அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அவங்களுக்காக நீங்கள் வாழ்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஊர் மாறி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதை மாறிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல இடத்துல வேலை கிடைக்கும், நல்ல பொசிஷன் கிடைக்கும், லைஃப்பில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி. அதே போல் கணவன் மனைவி பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் தீர்த்து கொள்ளக்கூடிய நேரம். கணவன் மனைவிக்குள்ளே அன்னுன்யம் வரக்கூடிய நேரம். நீங்களாக பேசுங்க. நான் எங்கள் அப்பாவை அனுப்பினேன், எங்கள் அம்மாவை அனுப்பினேன், எங்கள் சித்தியா, இது மாதிரி போய் வேற ஒரு நபரை அனுப்பிச்சு அந்த ஃபேமிலி பிரச்சனையை தீர்க்கும்னு நினைக்கிறத விட நீங்களாக போய் பேசுங்க. அந்த ஃபேமிலி பிரச்சனை கண்டிப்பாக தீரும். இல்லை சார், கோர்ட்டு கேஸு டைவர்ஸ்லாம் போயிடுச்சு சார்னா அந்த பிரச்சனைலேருந்து வெளில வந்து அடுத்த ஒரு வாழ்க்கை உங்களுக்கு காத்துட்ருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதே போல் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் திருமணம் நடைபெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் நீண்ட காலம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த 26 நாட்கள் நல்லா இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் சூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணிங்க வரனை பார்த்தீங்கன்னா அது எந்த ஏஜ் கேட்டகரி இருந்தாலும் உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதே போல் இந்த காலகட்டத்தில் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய நேரம். நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு ஒன்று பண பிரச்சனை, வேலை இல்லாத பிரச்சனை, இல்லை பார்த்தீங்கன்னா உடல்நல பாதிப்பு. அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், மாற்றங்கள் இருக்கும். அதற்கான முயற்சிகளை செய்யலாம். நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு அடுத்த ஒரு குழந்தை பெற்றுக்கணுன்ற சில பேருக்கு எண்ணங்கள் இருக்குது. அந்தக்கான சான்சஸ்லாம் இந்த காலகட்டத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 2ஆம் குழந்தை பிறக்கும். அதே போல் இந்த காலகட்டத்தில் போய் வெளிநாடு சென்று வேலை பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அது வெளிநாடு சென்று படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கலாம். அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், பேங்க் எக்ஸாம்ஸ் அதெல்லாம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இந்த மகர ராசி என்பவர்களுக்கு ஒரு நீண்ட காலம் ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு மனசு வருத்தப்பட்டுலாம் இருந்தவங்களுக்கு ஒரு மாற்றத்தை, மகிழ்ச்சியை, சந்தோஷமாக சிரித்தேன் சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான 26 நாட்களாக இருக்க போகுது. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு மகிழ்ச்சி வரும், ஒரு சந்தோஷம் வரும், ஒரு மாற்றம் வரும், ஒரு முன்னேற்றம் வரும், பொருளாதார வரவுகள் வரும், ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த சுக்கிர பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. நம்ம சொன்ன சுக்கிர பயிற்சி பலன்கள் இது பொதுவான கோச்சார ரீதியான பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்கும்போது நம்ம சொன்ன பலனை விட அதிக பங்கு நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. என்னென்னா சில தசாபுத்திகள் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது. இப்போ ஒருத்தருக்கு ராகு தசை நடக்குது, வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொருளாதார பிரச்சனை, கடன் தொந்தரவு, பிரிவினை இது மாதிரி சந்திக்கிறாங்க. இந்த ராகு தசை, கேது தசை, இல்லை பாவ கிரகங்களான சனி செவ்வாய் திசை சில பேர் கண்டிப்பாக பாதிப்பை கொடுத்தே தீருது.
அப்போ அந்த மாதிரி காலகட்டங்களில் எந்த மாதிரி வாழ்க்கை முறையை மாற்றிக்கணும், அந்த வாழ்க்கை முறையை மாற்றிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. அதுக்கு என்னென்னா, சில பேருக்கு இடம் மாற்றம் செய்கிற மாதிரி இருக்கும், சில பேருக்கு வேலை மாற்றம் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஒரு டோட்டலாக ஒரு ஜாதகத்தை பார்த்து தான் பர்ஃபெக்டாக பலன் சொல்ல முடியும். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதக ரிப்போர்ட் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதில் பலன்கள் இருக்காது, ஒரு நோட்டில் என்ன மாதிரி இருக்கும் அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். அதேமாதிரி சில பேர் நோட்டில் எழுதிடுவாங்க கேட்குறீங்க, அதையும் எழுதிடுறோம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம ஸ்ரீ வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புலேருந்து பிருகு நாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, முகூர்த்தம் எப்படி குறிக்கிறது, திருமண பொருத்தம் எப்படி பார்க்கறது, பிரசன்னங்களில் சோழி பிரசன்னம், தாம்பூல பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம் போன்ற பலவிதமான பிரசன்ன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கிறாங்க. அதேமாதிரி ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.